தனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. ஆண்டவரே உந்தன் சந்நிதி இன்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அருட்பணி செய்யும் குருக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். ஆண்டவரே உந்தன் சந்நிதி நின்று ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். இறையாசிர் பெற வந்த இறை மக்களை ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். கும்ப ஆரத்தி எடுத்து அழைக்கின்றோம். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். அன்போடும் அருளோடும் அழைத்திடும் இறைவன் என்றும் நம்மை காத்திடுவார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். மகிழ்வோடு வந்து நம் வாழ்வில் கலந்து என்றென்றும் நம்மை வாழ வைப்பார். ஆபேலின் பலியை ஏற்றிட்ட இறைவன் அன்போடு அழைக்கின்றார். நம் அன்பு பலியை ஏற்றிட்ட தேவன் ஆசையாய் அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். வாருங்கள் வாருங்கள் இறை மக்களே, நம் இறைவன் அழைக்கின்றார். திருப்பலி தனிலே இணைந்திடவே நம்மை இயேசு அழைக்கின்றார். எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. எழுவோம் எழுவோம் இறை குலமே, வருவோம் வருவோம் ஆலயமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பினரை இறை சமூகமே, அற்புதம் செய்யும் பாகாயம் அற்புத குழந்தை இயேசுவின் பேரன்பு பக்தர்களே, இன்று பாகாயம் குழந்தை இயேசு திருத்தலத்தின் 39ஆம் ஆண்டு பெருவிழாவில் கலந்து கொள்ளவும்
பாலன் இயேசுவின் அளவில்லா ஆசிரியை பெற்றுச் செல்லவும் வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இவ்வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்விற்கு தலைமை ஏற்று அற்புத குழந்தை இயேசுவின் அருட்கொடைகளையும் ஆசிரியம் நிறைவாக பெற்றுத்தர வருகை புரிந்துள்ள நம் பாசமிகு ஆயர் தந்தை மேதகு முனைவர் டாக்டர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களை பங்கு தந்தை, பங்கு பேரவை மற்றும் பாகாயம் இறை சமூகத்தின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றோம். குழந்தை இயேசு என்பது இயேசுவின் பிறப்பு முதல் 12 வயது வரையிலான காலப்பகுதியை குறிக்கின்றது. ஆதியிலே கடவுள் தந்த வாக்கு மனுக்குலத்தின் மீட்பு. காலம் கனிந்த பொழுதிலே வாக்கு மனிதனாகி மனித குழந்தையின் உருவமாகி வந்து பிறந்தவர்தான் இந்த குழந்தை இயேசு. அருள்மிகு பெற்றவர் என அன்னை மரியாவுக்கு வாழ்த்தாகி வயிற்றிலே சிசுவாகி இம்மானுவேலாக வந்தவர் இந்த குழந்தை இயேசுதான். முதிர் வயதிலேயே கடவுளின் அருளால் கருவுற்ற நிலையில் தன்னை காண வந்த கடவுளின் தாயை எதிர்கொண்டு தழுவி கண்ட அந்த நொடியிலே உணர்ந்து கருவிலே துள்ளி குதிக்க வைத்தது இந்த குழந்தை இயேசுதான். அப்பத்தின் வீட்டிலே ஆனிரை தொழுவத்திலே உலகிற்கு உணவாக உயிர் தரும் அருளாக வந்து பிறந்தவர் இந்த குழந்தை இயேசுதான். உங்களுக்காக ஒரு மீட்பர் இதோ பிறந்துள்ளார் என்று வானதூதர்கள் வந்து சொன்ன அந்த இரவிலே இடையர்கள் ஓடோடி சென்று கண்டு வணங்கியது இந்த குழந்தை இயேசுவைத்தான். வால் முளைத்த விண்மீன் ஒன்று வான வீதியிலே வந்து வழிகாட்டி செல்ல ஞானிகள் மூவர் தேடி வந்து தெண்டனிட்டு வணங்கியது இந்த குழந்தை இயேசுவைத்தான். எனக்கு போட்டியாக இன்னொரு அரசரா எங்கு பிறந்துள்ளார் என பொறாமை கொண்ட ஏரோது கலங்கியது, கலக்கத்தோடு கொல்ல தேடியது இந்த குழந்தை இயேசுவைத்தான். உலகத்தை ரட்சிக்க வரவிருக்கும் மீட்பராம் ஆண்டவரை காணும் முன் நான் கண்மூட மாட்டேன் என இறைவாக்கினர் அன்னாளோடு சிமியோனும் காத்திருந்தது கண்டு மகிழ்ந்து இறைவாக்கு கூறியது இந்த குழந்தை இயேசுவைதான். பிள்ளையை காணுமே என்ற ஏக்கத்தோடு பெற்றோர் எருசலேம் வீதிகளில் தேடிச் சென்று ஆலயத்திலே அறிஞர்கள் மத்தியிலே அளவலாவியதைக் கண்டு வியந்து போய் வீட்டிற்கு அழைத்து வந்தது இந்த குழந்தை இயேசுவைத்தான். வாருங்கள், நாமும் இவரை கண்டு மகிழ்வோம், வணங்கி தொழுவோம். குழந்தையிடம் நாம் எதை கேட்டாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புமின்றி நமக்கு தன்னிடம் உள்ளதை கொடுத்துவிடும் என்பது நாம் அறிந்த ஒன்று. எனவேதான் இறை இயேசு நமக்கு போதிக்கும் பொழுது குழந்தையைப் போல் மனம் கொண்டவர்களாக இருந்தால்தான் விண்ணரசில் நுழைய முடியும் என்று அறிவுறுத்துகின்றார். இறைவனின் ஆசீர் வேண்டி நிற்கும் நாம் குழந்தையைப் போல மனம் கொண்டவர்களாக வாழ அருள் வேண்டுவோம். நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பேன் என்ற குழந்தை இயேசுவின் வாக்கிற்கேற்ப பாலன் இயேசுவின் அற்புதங்களை உலகம் முழுவதும் பறைசாற்றுவோம். குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்த அவர் விரும்பும் செயல்களான அன்பு, மன்னிப்பு, பகிர்வு போன்ற குலநலன்களை நாம் உறுதியுடன் பின்பற்ற இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். குழந்தை இயேசுவிடம் நம் விண்ணப்பங்களையும் எண்ணங்களையும் வேண்டுதல்களையும் கேட்கும் இந்த நேரத்தில் உண்மையான இறை வாழ்வு வாழ குழந்தையின் மனம் பெற்று அனைவரையும் ஏற்று அன்பு செய்து வாழ்ந்திடவும் அருள் கேட்போம். அற்புதம் செய்யும் பாகாயம் அற்புத குழந்தை இயேசு நம்மை ஆசீர்வதித்து பூரண வளங்களாலும் நலன்களாலும் நம் ஒவ்வொருவரையும் நிரப்பிட சிறப்பாய் இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இன்றைய திருப்பலியிலே ஜான் பீட்டர், லூர்து மேரி, ஜூடித் பால், மதன், ஜெமிமா, நத்தானியா, ஜெரோம், சூசன், பிலோமினால் குடும்பத்தினர் இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுவதுடன் தொடர்ந்து இறை அருளும் பராமரிப்பும் வேண்டி KR அல்போன்ஸ், KA வேளாங்கண்ணி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். செல்வராஜ், கமல் இவர்களின் உடல் நலத்திற்காக தாமஸ் பன்னத திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஹோலி மெட்ரிக் ஸ்கூல் சார்பாக இவர்களின் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள்.
குழந்தை இயேசு செய்த சகல நன்மைகளுக்கு நன்றியாகவும் நல்ல உடல் உள்ள சுகம் வேண்டியும் ஜஸ்டின், கேத்ரின், கிறிஸ்டோபர், ஜான் ராபர்ட், மெல்லின், ஜான் பீட்டர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். சகாயம் ஞான்சி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றார்கள். ஜூட் புளோரன்சியா நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். காட்பாடி காந்தி நகர் அருளப்பன், பிலோமினா, ஜெரோம், ராபர்ட், ரூபி குடும்பத்தார் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிரதீப், திருமதி ரீனா இவர்களுக்கு குழந்தை வர வேண்டியும் கெவின் ரிச்சர்டுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் குழந்தை இயேசுவிடம் வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். திருமதி கிறிஸ்டினா, ஜேனட் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அபிலாஷ், மெர்சி, மோனிகா இவர்களுக்கு அற்புத குழந்தை இயேசு செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் குழந்தை செல்லும் வேண்டியும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். லூர்து சாமி, ஆரோக்கியராய், லூர்து மேரி அவர்களின் குடும்பத்திற்கு அற்புத குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி தெரிவித்து திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இருதயராய், வசந்தா குடும்பத்தில் நன்றியாகவும் மரிய, வினிதா, ஜெரோன் நல்ல முறையில் படிக்கவும் உடல் சுக வேண்டி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பெஞ்சமின், ஜெயந்தி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆக்னேஸ், ஜூலியட் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஜஸ்டின், பிரதாப், பியூலா குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ரவி, ஆல்பர்ட், பிரேமா, அபி, வென்சி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். காணிக்கை மேரி ஆசிரி நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கின்றார். பிரான்சிஸ், ஆரோக்கிய மேரி இவர்கள் 3 பிள்ளைகளின் நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பீட்டர், மோனிகா, ரோஹித், சாம்சன், திவ்யா, தஞ்சா குடும்பத்தினர் குழந்தை இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறி திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குழந்தை இயேசுவுக்கு நன்றி பலியாக தேவசகாயம், கரோலின், மேரி, ஜான் பால், சரண்யா, எபினேசர், எரிக் குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். குழந்தை இயேசுவுக்கு நன்றி பலியாகவும் ஜான், திருமதி சலோமி மற்றும் டீனா குடும்பத்தினர் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். பிஜே, இறுதிமேரி, மணி ஆசிரி இறைவன் செய்து வரும் நன்மைகளுக்கு நன்றியாகவும் மிகவும் தேவையான வேண்டுதல்கள் நிறைவேறவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆழ்மன் நலனுக்காகவும் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஸ்டான்லி மோகன் அவர்களுக்கு குழந்தை இயேசு இரக்கத்தால் விரைவில் நல்லதொரு வேலை கிடைக்க வேண்டி திருமதி ஷீலா, ஜெசிந்தா, கிருஷ்ணா குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். அற்புத குழந்தை இயேசு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாகவும் எதிர்காலத்தில் இறைவனின் சித்தப்படி நன்மைகள் அடைந்திட வேண்டியும் ஜோசப் பண்ணையா, சபரிலு, நவீன், ஆனந்தகுமார், லூர்து, நித்தின், ராகவினா குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றி கூறியும் கருத்துக்கள் நிறைவேறவும் இத்திருப்பலி சகாயராணி, ஆனந்த், கபில், கிறிஸ்டோபர், பிளேவியா, வினிடா குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த ஆனந்த், அமலதாஸ், மகிமைதாஸ், அடைக்கலமேரி, பிரான்சினா, ஜெலிஸ், செல்வி, அமல்தாஸ், செலஸ்டின் இவர்களின் ஆண்மையை பார்ட்டிக்காக சகாயராணி குடும்பத்தார் திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புத குழந்தை இயேசு அன்பு பக்தர்களே, நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பேன் என்ற அற்புத குழந்தை இயேசு அருள்மொழிக்கேற்ப இந்த புத்தம் புதிய ஆண்டில் 2026ஆம் ஆண்டிலே நம்முடைய அற்புத குழந்தை இயேசு திருத்தலத்தில் 39வது ஆண்டு பெருவிழாவை இன்று சீரும் சிறப்புமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவினை தலைமையேற்று இத்திருப்பல் நிறைவேற்றி நமக்காக ஜெபித்து நம்மை ஆஸ்வதித்து நம்மை அன்பு செய்திருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட மேதகு ஆயர் முனைவர் அம்புரோஸ் பிச்சைமுத்து அவர்களை நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி அன்போடு வருக வருக என்று வரவேற்போம். வெல்கம் யுவர் லார்ட்ஷிப். அவரோடு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களையும் அன்போடு வருக வருக என்று கரங்களை தட்டி வரவேற்போம். வெல்கம் ஃபாதர்ஸ். சிறப்பாக பல இடங்களில் வந்திருக்கிற நம்முடைய அருள் சகோதரிகள், வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்கள் அனைவரையும் நம் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி அன்போடு வருக வரவேற்போம். அனைவரும் எழுந்து நின்று இத்திருப்பல் பக்தியோடு பங்கெடுக்க தடையாக இருக்கிற நம் குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொன்னாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆதியால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோ உம்மை வாழ்த்துகின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தை மனிதரான மறை நிகழ்வில் மனித இனத்தின் மீட்புக்கு அடித்தளம் இட்டீரே. மக்களின் வேண்டுதல்களுக்கு ஏற்ப அவர்களுக்கு இரக்கம் காட்டி குணப்படுத்தி அருளும். அதனால் ஒரே திருமகனின் பெயரை தவிர வேறொரு பெயரை அழைத்து மன்றாட தேவையில்லை என்பதை அனைவரும் அறிந்து கொள்வார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து
ஆட்சி செய்கின்றோர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசக முன்னுரை. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் ஒளி ஊதித்துள்ளது என்ற இறைவாக்கினர் எசையாவின் ஆறுதல் மொழிகளை இன்றைய முதல் வாசகம் நமக்கு வழங்குகின்றது. அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் உடைக்கப்பட்டு அமைதியின் அரசராக ஒரு குழந்தை நமக்கு வழங்கப்பட்டுள்ளார் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இது பறைசாற்றுகிறது. அந்த பேரொளியாகிய கிறிஸ்து நம் வாழ்வில் உதிக்க காத்திருப்போம். இந்த இறை வார்த்தையை தியானிப்போம். முதல் வாசகம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவசனங்கள் 2-4 மற்றும் 6-7. காரிருள் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர்வொளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றும் உள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும்.
அவவும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். அவர் காலத்தில் நீதி தன்னை தோங்குவதாக. நிலா உள்ளவரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றலில் இருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாள்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார். வறியோருக்கும் ஏழைகளுக்கும் அவர் இரக்கம் காட்டுவார். ஏழைகளில் உயிரை காப்பாற்றுவார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். உமக்கு ஊழியம் செய்வார்கள். மனித வாழ்க்கையை அழகுபடுத்தும் மிக உயர்ந்த பண்பு அன்பு ஆகும். அன்பில்லாத மனம் பயம், பகைமை, சுயநலத்தை மட்டுமே பேணி காக்கும். அன்பு நிறைந்த மனம் மட்டும் மற்றவரையும் சகோதரர்களாக காண செய்கின்றது. கடவுள் முதலில் நமக்கு அன்பு செய்ததனால் நாம் அன்பு செய்ய கற்றுக்கொள்கின்றோம் என்றும், கடவுளை நேசிப்பவன் தன் சகோதர சகோதரிகளிடம் அன்பு காட்ட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. இந்த சிந்தனையின் அடிப்படையாக கொண்டு அன்பு செயலால் வெளிப்படுத்தப்பட வேண்டியதை, அன்போடு நடக்கும் வாழ்க்கையை உண்மையான ஆன்மீக வாழ்வு என விளங்குகிறது இந்த பகுதி. எனவே யோவான் வழியாக இறைவனின் அன்பை பற்றி கூறுவதை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 19 முதல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 4 வரை. அன்பார்ந்தவர்களே, கடவுளே முதலில் நம்மிடம் அன்பு செலுத்தியதால் நாமும் அன்பு செலுத்துகிறோம். கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர். தம் கண் முன்னேயுள்ள சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாதோர் கண்ணுக்கு புலப்படாத கடவுளிடம் அன்பு செலுத்த முடியாது.
கடவுளிடம் அன்பு செலுத்துவோர் தம் சகோதர சகோதரிகளிடமும் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரிடமிருந்து நாம் பெற்ற கட்டளை. இயேசுதான் மெசியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். பெற்றவரிடம் அன்பு செலுத்துவோர் பிள்ளைகளிடமும் அன்பு செலுத்துவர். நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு அவர் கட்டளைகளை கடைபிடிக்கும் போது கடவுளின் பிள்ளைகள் மீதும் அன்பு கொள்கிறோம் என்பது நமக்கு தெரிய வரும். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிப்பதில்தான் கடவுள் அன்பு அடங்கியுள்ளது. அவர் கட்டளைகள் நமக்கு சுமையாய் இருப்பதில்லை. ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். உலகை வெல்லுவது நம் நம்பிக்கையே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் மறுகரையை அடைந்ததும் பெரும் திரளான மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். அப்போது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவர் அங்கிருந்தார். அவர் மருத்துவர் பலரிடம் தமக்குள்ளதெல்லாம் செலவழித்தும் ஒரு பயனும் அடையாமல் மிகவும் துன்பப்பட்டவர். அவர் நிலைமை வர வர மிகவும் கேடுற்றது. அவர் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மக்கள் கூட்டத்துக்கிடையில் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேலுடையை தொட்டார். ஏனெனில், நான் அவருடைய ஆடையை தொட்டாலே நலம் பெறுவேன் என்று அப்பெண் எண்ணிக்கொண்டார். தொட்டவுடனே அவருடைய இரத்தப்போக்கு நின்று போயிற்று. அவரும் தம் நோய் நீங்கி நலம் பெற்றதை தம் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மிடமிருந்து வல்லமை வெளியேறியதை தம்முள் உணர்ந்து மக்கள் கூட்டத்தை திரும்பி பார்த்து, என் மேலுடையை தொட்டவர் யார் என்று கேட்டார். அதற்கு அவருடைய சீடர்கள் அவரிடம், இம்மக்கள் கூட்டம் உம்மை சூழ்ந்து நெருக்குவதைக் கண்டும் என்னை தொட்டவர் யார் என்கிறீரே என்றார்கள். ஆனால் அவர் தம் மேலுடையை தொட்டவரை காணும்படி சுற்றிலும் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது அப்பெண் தமக்கு நேர்ந்ததை அறிந்தவராய் அஞ்சி நடுங்கிக் கொண்டு அவர் முன் வந்து விழுந்து நிகழ்ந்தது அனைத்தையும் அவரிடம் சொன்னார். இயேசு அவரிடம், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, அமைதியுடன் போ, நீ நோய் நீங்கி நலமாயிரு என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இங்கு இருக்கின்ற இறை சமூகம், வந்திருக்கின்ற பக்தர்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி ஃபீஸ்ட். குழந்தை இயேசு உங்களையும் உங்களது குடும்பங்களையும் உங்கள் உறவுகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றோம் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும். இன்றைய தினம் சிந்தனைக்காக குணமளிக்கும் ஆண்டவர் என்கின்ற மையப்பொருளை எனக்கு கொடுத்திருக்கின்றார்கள். உங்களோடு சேர்ந்து தியானிக்க விரும்புகின்றேன். அன்பினரை சகோதர சகோதரிகளே, இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போதும் புத்தாண்டு மலர்ந்த போதும் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துகின்றோம். அந்த வாழ்த்து செய்தியில் நீங்கள் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், குணம் பெற்று இருக்க வேண்டும், சுகத்தோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாழ்த்தும் அடங்கும். அப்படி தானே? ஏதோ ஒரு விதத்தில் நமக்கென ஒரு சில குறைகள் இருக்கின்றன. ஒரு முழுமை இல்லாத ஒரு நிலை. அந்த முழுமை இல்லாத நிலையை கடவுள் மட்டும்தான் தர முடியும் என்கின்ற ஒரு நிலையும் கூட. நான் எவ்வளவோ முயற்சி செய்துவிட்டேன், ஆனால் கடவுள்தான் என்னை காப்பாற்ற வேண்டும், கடவுள்தான் எனக்கு தர வேண்டும், கடவுள்தான் என்னோடு இருக்க வேண்டும், அவர்தான் எனக்கு நிறைவான ஒரு வாழ்வினை தர முடியும் என்கின்ற ஒரு ஏக்க பெருமூச்சு நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளை, காலம் கனிவுற்ற போது கடவுள் பெண்ணிடம் பிறந்தவராக வருகின்றார். படைத்த கடவுள், காக்கின்ற கடவுள் எப்பொழுதும் உடனிருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். கடவுளுடைய மனித முகமாக இயேசு வருகின்றார். காணக்கூடிய விதத்திலே, புரிந்து கொள்ள விதத்திலே, தொட்டு பார்க்கின்ற விதத்திலே, கண்காணா இறைவன் காணுகின்ற ஒரு கடவுளாக, கேட்கின்ற ஒரு கடவுளாக, துயருகின்ற ஒரு கடவுளாக, நம்மோடு நடக்கின்ற ஒரு கடவுளாக, நம்மோடு பசியினால் வாடுகின்ற ஒரு கடவுளாக, தூக்கமில்லாத ஒரு கடவுளாக, இருக்க இடமில்லாத ஒரு கடவுளாக நம்மோடு தம்மையே ஐக்கியப்படுத்தி கொள்கின்றார். காரணம் என்ன? கடவுள் ஏன் இத்தகைய ஒரு நிலையை தனக்கென ஏற்படுத்தி கொள்ள வேண்டும்? ஏன் அவர் தனக்கென ஒரு நிலையை விட்டு கொடுக்க வேண்டும்? ஏன் இந்த மனிதனோடு அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்ள வேண்டும்? இது ஒரு விளையாட்டா? வேறு வேலை இல்லை என்கின்ற ஒரு எண்ணமா? கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நான் எனது படைப்பாகிய இந்த மனிதனோடு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். நான் அவளை புரிந்து கொள்வதற்கு மேலாக அவர்களும் என்னை புரிந்து கொள்ள வேண்டும், எனது அன்பினை சுவைக்க வேண்டும், நான் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சின்ன ஆசையாக கூட இருக்கலாம் கடவுளுக்கு. என்னை புரிந்து கொள்வார்கள், என்னை ஏற்றுக்கொள்வார்கள், என்னை அன்பு செய்வார்கள். அன்பினிறை சகோதர சகோதரிகளே, இந்த காயப்பட்ட மானுடம், துளைக்கப்பட்ட இந்த மானுடம், பல்வேறு கவலைகளினாலும் போரினாலும் சீரழிந்த இந்த மானுடம், பல்வேறு பிளவுகளாலும் பிணக்குகளாலும் பிளவுண்ட இந்த மானுடம், இந்த மனிதர்கள் முழுமையாக்கப்பட வேண்டும், குணப்படுத்தப்பட வேண்டும், அவர்களும் நல்லவர்கள் என்கின்ற ஒரு உயரிய இடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையாக கூட இருக்கலாம். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் படிக்க கேட்டோம், ஏசையா அடிமைத்தனத்தில் இருந்த அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் செய்தியை அளிக்கின்றார். பிளவுபட்ட மக்கள், கஷ்டப்படுகின்ற மக்கள், அடிமையாக கிடக்கின்ற மக்கள்,
அவர்கள் இந்த துன்பத்திற்கு காரணம் எதிரிகளுடைய வலிமை என்பதை காட்டிலும், எதிரிகளுடைய படைகளுடைய பலம் அதிகமாக இருந்தது என்பதை காட்டிலும், வலிமையானவர்கள் என்பதை காட்டிலும் அவர் அந்த மக்களுக்கு சொன்னது என்ன? நீ வலிமையான உன் கடவுளை மறந்து விட்டாய், அதனால் தான் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வலிமையான கடவுள், வலிமை மிக்க கடவுள், உன்னை தாங்குகின்ற கடவுள், உன்னை அன்பு செய்கின்ற கடவுளை நீ மறந்தாய், அதனால் தான் நீ கஷ்டப்படுகின்றாய். ஆனால் விடியல் உண்டு. மீண்டும் உனக்கென ஒரு மகவு தரப்பட போகின்றான். மீட்பு கிடைக்கப் போகின்றது. நீங்கள் முழு வாழ்வு வாழப்போகின்றீர்கள், நிறை வாழ்வு வாழப்போகின்றீர்கள். குறைகள் அகற்றப்பட போகின்றன, குறைகள் தீர்த்து வைக்கப்பட போகின்றன. அந்த கடவுள் உங்களோடு வாழப்போகின்றார், உங்களை வழிநடத்தப் போகின்றார் என்கின்ற ஒரு ஆதரவு செய்தியை அவர் தருகின்றார். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, கண்டிப்பாக ஆண்டவருடைய அந்த குணமளிக்கும் சக்தி அவர் குழந்தையாய் இருக்கும்போதே வெளிப்படுகின்றது. வானதூதர்கள் சொல்லுகின்றார், உங்களுக்கு அமைதி உண்டாக, அமைதி உண்டாக என்று சொல்லுகின்ற போது அங்கு ஒரு நிறைவான வாழ்வு இருக்கின்றது என்பது அர்த்தம். நான் சமாதானமாக இருக்கின்றேன் என்று சொன்னால் என்ன? நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று அர்த்தம். எனக்கு எந்தவித குறையும் இல்லை என்று அர்த்தம். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கின்ற சக்தி இருக்கின்றது என்கின்றது ஒரு உணர்வு. இதைத்தான் வானதூதர்கள் செய்தியாக சொல்லுகின்றார்கள் இடையர்களுக்கு. கண்டிப்பாக இடையர்கள் ஆண்டவனை தேடி வருகின்றார்கள். வாருங்கள் பெத்லகேம் போவோம் என்று வருகின்றார்கள். வந்து ஆண்டவனையும் அதனுடைய பெற்றோர்களையும் மற்றவர்களையும் சந்திக்கின்றார்கள். தங்களுக்கென இருந்த எல்லா செய்திகளையும் பகிர்கின்றார்கள். இதில் என்ன மாற்றம்? எதை குறித்து நான் அனைவரும் குணம் பெற்று சென்றார்கள் என்று சொல்லுகின்றேன் என்று சொன்னால், அவர்கள் திரும்பி செல்கின்ற போது ஆடி பாடி கடவுளை பொழுது கொண்டே செல்லுகின்றார்கள். குணமடைந்தவர்களாக, ஆண்டவனை கண்டு சக்தி பெற்றவர்களாக, நாங்கள் முழுமையாக்கப்பட்டோம் என்கின்ற அந்த எண்ணத்தை கொண்டவர்களாக, கஷ்டப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளாகியிருந்த அந்த இடையர்கள், அன்றாட வாழ்க்கையை எதிர்கொண்டு போராடி அந்த இடையர்கள் மீண்டுமாக மகிழ்ந்து செல்வதாக, குணமடைந்து செல்வதாக, அவருடைய காயங்கள் மறைந்ததாக, அவருடைய நோய் நோக்காடுகள் எல்லாம் தீர்ந்ததாக கடவுளை புகழ்ந்து பாடி சென்று என்றார்கள். இதுவல்லவா புதுமை? இதுவல்லவா ஆண்டவனுடைய குணமளிக்கும் வல்லமை? கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த ஆலயம் என்கின்ற இந்த திருத்தலம் என்கின்ற பெத்லகேமுக்கு வருகின்றோம். ஆண்டவனை காணுகின்றோம், அவருடைய பெற்றோரை தரிசிக்கின்றோம், அவர் பேசுவதை கேட்கின்றோம். ஆனால் திரும்பி செல்கின்ற போது நாம் மகிழ்ச்சியோடு செல்கின்றோமா? குணம் அடைந்தவர்களாக நாம் செல்கின்றோமா? எனது மனதில் இருந்த காயங்கள் எல்லாம் ஆறி போய்விட்டது என்கின்ற மனநிலை நமக்கு இருக்கின்றதா? வந்தது போலவே நாம் திரும்பி செல்கின்றோமே? எங்கே நாம் குணமடைந்தோம்? எங்கே அவர் நம்மை தொட்டார், தொட அனுமதித்தோம், அவர் தொட்டு நாம் குணமடைந்தோம்? கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரி, இதை உங்களுடைய சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். அதே போன்று ஞானிகளும் வருகின்றார்கள், குழந்தை இயேசுவை தரிசிக்கின்றார்கள், தங்களது அனுபவத்தை பகிர்கின்றார்கள். அவர்களும் மாற்று வழி செல்லுகின்றார்கள். அதே வழி செல்லவில்லை. அப்படி என்றால் என்ன? அவருடைய எண்ணத்திலே மாற்றம், சிந்தனையிலே மாற்றம். நான் நல்லவனாக மாற வேண்டும், பழைய வாழ்க்கையை நான் வாழ்ந்துவிட முடியாது. காரணம், நான் கடவுளை கண்டேன், கடவுளை அனுபவித்தேன், கடவுள் யார் என்பதை புரிந்து கொண்டேன், அவர் என்னை குணப்படுத்தினார், எனது கவலைகளிலிருந்து என்னை அவர் நீக்கினார்.
நோய் என்று சொல்லுகின்ற போது வெறும் உடல் நோய் மட்டுமல்ல, மனநோயும் கூட, உளநோயும் கூட, எண்ண நோயும் கூட. இதிலிருந்து என்னை அவர் விடுபடுத்தினார், என்னை குணப்படுத்தினார். இதோ நான் சந்தோஷமாக திருந்தியவளாக நான் இல்லம் செல்லுகின்றேன். கிறிஸ்துவின் அன்பினரை சகோதர சகோதரே, இதுவும் நமக்கு ஒரு சவால். ஞானிகளைப் போல வந்தோம், வருகிறோம், சந்திக்கின்றோம், கேட்கின்றோம், பகிர்கின்றோம். மீண்டுமாய் அதே நிலையில் அல்லவா, மனநிலையில் அல்லவா செல்கின்றோம். இதையும் உடைய சிந்தனைக்கு விட்டு விடுகின்றேன். இன்றைய நற்செய்தியிலே நாம் படிக்க கேட்டோம், கதைக்குள் கதை, நிகழ்வுக்குள் ஒரு நிகழ்வு. அந்த தொழுகை கூட்டத்தினுடைய தலைவன் தனது பிள்ளைக்காக ஆண்டவனை தேடி வருகின்றான். நீர் வந்து எனது மகளை தொடும், அவள் குணமடைவாள். இவரும் கூட செல்லுகின்றார். நடுவிலே இன்னொரு நிகழ்வு. அவர் என்னை தொட தேவையில்லை, நான் அவரை தொடுவேன். அவரை அல்ல, அவரது ஆடையை தொடுவேன். அதுவே போதும், எனக்கு குணமாகிவிடும், நான் நலமாய் பெறுவேன். கதைக்குள் கதை, நிகழ்வுக்குள் ஒரு நிகழ்வு. சில வேளைகளில் நாம் கடவுள் நம்மை வந்து தொட வேண்டும் என்று ஆசிக்கின்றோம். தவறு அல்ல. பிறர் நமக்காக வேண்டிக் கொள்ள நாம் ஆசிக்கின்றோம், தவறு அல்ல. தந்தை தனது மகளுக்காக வந்து உரையாடுகின்றார், கண்டிப்பாக வாங்க, எங்கள் பிள்ளை சாக கிடக்கின்றால் வந்து உதவி செய்யுங்கள் என்று. தவறு அல்ல. அவர் குணப்படுத்துகின்றார், வீட்டிற்கு செல்லுகின்றார். தொட்டு தந்தை விருப்பப்பட்டது போல இயேசுவும் அந்த மகளை தொட்டு எழுந்திரு, நான் சொல்லுகின்றேன் எழுந்திரு என்று சொல்லுகின்றார். அவளும் எழுந்து நடக்கின்றாள், குணமடைகின்றாள். ஆனால் இந்த சாதாரண ஒரு பெண்மணிக்கு நடுவில் நடக்கின்றது, கடவுளை நான் நம்புகின்றேன், நான் தேடுகின்றேன், நான் காணுகின்றேன், நான் போகின்றேன். அவரை தொட எனக்கு வாய்ப்பில்லை, ஆனால் காற்றில் அசைகின்ற அந்த ஆடை மட்டும் போதும், அதை தொட்டாலே நான் குணமடைவேன். எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய நம்பிக்கை! கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து பிறப்பிலே மற்றவர்கள் குணமடைகின்றார்கள், கிறிஸ்து பிறப்பிலே மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்தே அவருடைய குணமளிக்கும் சக்தி வெளிப்படுகின்றது. அவர் தனது பணி வாழ்விலும் இந்த குணமளிக்கின்ற சக்தி வெளிப்படுவதை அவரும் உணர்கின்றார், மற்றவர்களும் அதை உணர வேண்டும் என்று ஆசிக்கின்றார், புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கின்றார். அதனால் தான் அவர் கேட்கின்றார், யார் என்னை தொட்டது? என்னிடமிருந்து சக்தி வெளிப்படுத்தியது, வெளியேறியது. அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாமும் கூட தொடுகின்றோம் கடவுளை. நற்கருணையில் அவர் நம்மை தொடுகின்றார். இதோ இந்த இறைவாக்கின் வழியாக அவர் நம்மை தொடுகின்றார், நாம் அவரை தொடுகின்றோம். ஆனால் குணமளிக்கின்ற அந்த நிகழ்வு மட்டும் ஏன் நடைபெறாமல் போகின்றது? என்ன நடக்கின்றது? நம்பிக்கை இன்னும் சற்று அதிகமாக்கப்பட வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கப்பட வேண்டும். அது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக பல்வேறு அற்புதங்களும் அதிசயங்களும் அன்றாடம் நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. இதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகம் நமக்கு அறிவுறுத்துகின்றது. என்ன சொல்கின்றது? கடவுளுடைய அன்பு எவ்வாறு இருந்ததோ அதே போன்று உங்களுடைய அன்பும் இருக்க வேண்டும் பிறருக்காக. கடவுளுடைய கட்டளை என்ன? நீர் உன்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய். இப்போ நீங்கள் வந்திருக்கிறீங்க, மேபி உங்கள் சொந்தக்காராக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியல எனக்கு. ஆனால் இதோ இந்த திருப்பலியின் போது இந்த நேரத்தில் அவர்களை குறித்து நமக்கு ஏதாவது அக்கறை இருக்கின்றதா?
அவளை குறித்த தேவை நமக்கு ஏதாவது இருக்கின்றதா? கடவுளே, இதோ என் பக்கத்தில் உக்காந்துருக்குறாங்களே அந்த அம்மாவுக்கு, அந்த குடும்பத்திற்கு உமது சக்தியை தா, உமது வலிமையை தா, வரங்களை வாரித்தா. என்றைக்காவது நாம் யோசிக்கின்றோமா? முன்னாடி இருக்கிறவங்க, பின்னாடி இருக்கிறவங்க, வலது புறம், இடது புறம், எங்கே போனது நமது அன்பு? எங்கே போனது பிறரை குறித்த அந்த கவலை? இது எங்கு ஆரம்பமாகும் என்று சொன்னால் நம்ம குடும்பத்தில். இத்தகைய அக்கறை நமது குடும்பத்தில் ஆரம்பமாக வேண்டும். கணவன் மனைவியை குறித்து அக்கறை, மனைவி கணவனை குறித்த அக்கறை, பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்த அக்கறை, நண்பர்கள் உடன்பிறப்புகள் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஆசை எப்பொழுது வருகின்றதோ, கிறிஸ்துவில் அன்பினரை சகோதர சகோதரிகளே, நாமும் குணமடைகின்றோம், பிறரையும் குணமடைய செய்கின்றோம். நாமும் கடவுளிடமிருந்து அருளை பெறுகின்றோம், மற்றவர்களும் கடவுளுடைய அருளை பெற நாம் வழிவகை செய்கின்றோம். குணமளிக்கும் ஆண்டவன் எப்பொழுதும் தயாராக இருக்கின்றார். குணம் பெறுவதற்கு நாம் தான் தயாராக இருக்க வேண்டும். அந்த தந்தையைப் போல பிறருக்கு பரிந்து பேசுகின்றவர்கள், தனது மகளுக்காக பரிந்து பேசிய அந்த தந்தையைப் போல நீண்ட நெடிய தூரம் பயணம் செய்து கஷ்டப்பட்டு ஆண்டவனை சந்திக்கின்ற அத்தகைய ஒரு மனநிலை கொண்டவர்களாக தேட வேண்டும். என் கடவுள் எங்கே இருக்கின்றார் என்கின்ற ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். நான் தேட வேண்டும், காத்திருக்க வேண்டும். அவர் உடனே வரவில்லை. இயேசு உடனே அவரிடம் சென்று விடவில்லை. நடுவில் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஆனால் விடவில்லை. அவன் கடைசி வரையும் ஆண்டவனோடு நிற்கின்றான். அவருடைய கரங்கள் எனது மகளை தொட வேண்டும். இத்தகைய ஒரு மனநிலை நமக்கு வேண்டும். அன்பினரை சகோதர சகோதரி, பிறரை குறித்த கவலை, பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம், என்னோடு வாழ்கின்றவர்கள் நிறைவான வாழ்வை கண்டடைய வேண்டும் என்கின்ற ஆசை நம் ஒவ்வொருவருக்கும் வேண்டும். அது ஒரு புறம். அதே சமயம் நானும் ஆண்டவனை தேட வேண்டும், நானும் முயற்சி எடுக்க வேண்டும், நானும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும், நானும் எனக்கென ஜெப சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், நானும் கடவுள் என்னோடு இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையை வளர்த்து கொள்ள வேண்டும், கடவுளை நான் தொட வேண்டும் என்கின்ற அந்த ஒரு பேராவல் நமக்கும் வேண்டும். அப்பொழுது கண்டிப்பாக நமக்கு பல்வேறு வரங்கள் உண்டு, ஆசீர் உண்டு. எனவே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை குறித்து எவ்வளவுக்கு எவ்வளோ நம்மையே நாமே அன்பு செய்கின்றோமோ அதே போன்று பிறரையும் அன்பு செய்கின்றவர்களாக, அதே போன்று கடவுளையும் அன்பு செய்கின்றவர்களாக, எல்லாவற்றிற்கும் மேலாக நான் கடவுளை அன்பு செய்ய வேண்டும், கடவுளை தேட வேண்டும், கடவுளை நாட வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும் என்கின்ற மனநிலையை உள்வாங்கிக் கொண்டு இந்த திருப்பலியிலும் கூட நாம் கடவுளை தொடப்போகின்றோம். ஏற்கனவே இறை வார்த்தையின் வழியாக நம்மை தொடுகின்றார். இப்போது நற்கரின் வழியாக நம்மை தொடுவார், தொடப்போகின்றார். குணம் பெறுவோம், நலம் பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நாம் அது மன்றாட்டுக்களை பக்தியோடு சமர்ப்பிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் பதிலுரையாக பாட வேண்டும். மனம் வீசும் மலராக என் நிறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனம் வீசும் மலரான என் நிறைவா,
அன்பு நிறை பாலன் குழந்தை இயேசுவே, எங்கள் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், சிறப்பாக திருப்பலியை நிறைவேற்றும் வேலூர் மறைமாவட்டத்தின் ஆயர் மேதகு அம்ப்ரோஸ் பிச்சைமுத்து அவர்களையும் குருக்களையும் ஆசீர்வதியும். அவர்களின் எண்ணங்கள் மற்றும் மறைமாவட்டத்தை முன்னேற்ற அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர் தாமே அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தி அருள வேண்டும் என்று தேவையான உடல் நலத்தை தரவும், மேலும் எங்கள் மறைமாவட்டத்தில் உள்ள கன்னியர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து உன் திருச்சபையை நீர்தாமே வழிநடத்திட வேண்டும் என்று பாலன் இயேசுவே உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். மனமேசம் மலரான என் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமேசம் மலரான என் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் பங்கிலுள்ள குழந்தைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். நீர்தாமே எங்களை அறிந்தவர், எங்களின் எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றும். சிறப்பாக நீர் பாலனாக இருந்த பொழுது பெற்ற ஞானத்தையும் அறிவையும் தெய்வ பயத்தையும் எங்களுக்கு கொடுத்து உமக்கு உகந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆசீர்வதித்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அற்புத குழந்தை இயேசுவே, எம் பங்கில் உள்ள இளைஞர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும். அவர்கள் இந்த வயதில் உம்மை பற்றி அதிகம் சிந்திக்கவும் உம்மில் அதிக கவனம் செலுத்தி மற்ற மாய எண்ணங்களில் கவனத்தை தவறவிடாமல் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் உமது வழி நடக்கவும் உதவி செய்து அவர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு, திருமண வாழ்வு அனைத்தையும் தந்து வழிநடத்த வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை காத்து வழிநடத்தி வரும் அற்புத குழந்தை இயேசுவே, பங்கில் நோயாளிகள் அனைவரையும் உன் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்களின் வேதனைகளை நீர் தாமே அறிவீர். நோய்கள் நீங்கி நல்ல வளமுடன் வாழ, மேலும் நீர் இரக்கமும் அருளும் நிறைந்தவர் என்பதன் பேரிலும் அவர்களுக்கு தேவையான உடல் உள்ள நலன்களை தந்து உமக்கு சான்று பகிர நீர் தாமே உதவி செய்ய வேண்டுமென்று அற்புத குழந்தை இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறை பாலன் குழந்தை இயேசுவே, எங்கள் நாட்டை வழிநடத்தும் தலைவர்கள் அனைவரும் பொது நலம் கருதி தன்னலம் பாராமல் உழைத்து மக்களின் முன்னேற்றத்திற்காக வாழ்வாங்கு வாழ்ந்து மக்களின் பணியை செய்து உம்முடைய பிரசன்னத்தை அதில் காண உதவி செய்ய வேண்டுமென்று குழந்தை இயேசு வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனமேசம் மலரான எம் இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மனமேசம் மலரான எம் இறைவா,
கொடுக்கப்பட்ட கருத்திற்காக ஜெபிப்போம். கரங்களை குவிப்போம். கண்களை மூடிய வண்ணமாக நம்மிடையே இருக்கின்ற நோய் நோக்காடுகளுக்காக, பிளவுகள் பிணக்குகளுக்காக, மனநோய்களுக்காக ஆண்டவனிடமிருந்து விடுதலை பெறுவோம், குணம் பெறுவோம், மன்றாடுவோம். அதே போன்று நமது குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்காக, அவர்கள் படுகின்ற பாடுகளுக்காக, கஷ்டங்களுக்காக, வேதனைகளுக்காக, உடல் உள்ள நோய்களுக்காக, அதிலிருந்து விடுதலை பெற அவர்களுக்காக இந்த நேரத்திலே உருக்கமாக ஜெபிப்போம். குணமளிக்கின்ற ஆண்டவர் நம் அருகில் இருக்கின்றார். அவர் தொட்டால் போதும் நான் குணமடைவேன், நானும் தொட்டால் போதும் குணமடைவேன் என்கின்ற நம்பிக்கையில் நாம் நிறைவாக வாழ்ந்திட மன்றாடுவோம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆமென். பலியாக உனை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாமே தானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் நிறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவா நன்று. தன்னே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாமே தானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்கொண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்பணிகின்றேன். தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். தந்தே 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 என்னையே இறைவா தருவாய் 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 உன் அருளை நிறைவாய். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம்
அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடைய உங்களுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது வல்லமையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட இக்காணிக்கைகளை ஏற்றருளமை வேண்டுகின்றோம். அதனால் சாவை ஏற்கும் அளவுக்கு உமக்கு கீழ்ப்பணிந்த கிறிஸ்துவுக்கு மீட்பு அளிக்கும் பெயரை நீர் அருளியது போல அப்பெயரின் ஆற்றலால் உமது பாதுகாப்பை எங்களுக்கு வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். தம் இறை இயல்பில் கண்ணுக்கு புலப்படாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக வணக்கத்துக்குரிய மறை நிகழ்வாகிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராயினும் காலத்துக்கு உட்பட்டு வாழ தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியுற்ற எல்லாவற்றையும் தம்மில் எழுச்சி பெற செய்யவும், படைப்புகள் அனைத்தையும் புதுப்பிக்கவும், அழிவுற்ற மனிதரை விண்ணரசுக்கு மீண்டும் அழைத்து செல்லவும் திருவுளமானார். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி போற்றுவதாவது: படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர் உடைய படைப்பில் எல்லாமை புகழ தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து
அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம்கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுழல் திருரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவரில் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அம்புரோஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி எந்நாளும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், நலமடையும். இப்பொழுது வழங்கப்படுகிற தேவ நற்கருணை விருந்திலே தகுதியோடு தங்களை தயாரித்து கொண்டுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் வந்து பங்கெடுங்கள். மற்ற சமயங்களை சார்ந்தவர்கள் அமைதியாக இருந்த இடத்திலே ஜெபியுங்கள்.
வறண்ட ஒரு நதியாவே வாழ்வில் உன்னை பிரிந்து விட்டார். வழிந்தோடும் நல்லணையாவே வளல் உன்னை இணைந்து விட்டார். வறண்ட ஒரு நதியாவே வாழ்வில் உன்னை பிரிந்து விட்டார். வழிந்தோடும் நல்லணையாவே வள்ளல் உன்னை இணைந்து விட்டார். வாழ்வில் வெளிச்சம் வழங்கும் தேவா பலமாய் வாழ வழியாவாய். வாழ்வில் வெளிச்சம் வழங்கும் தேவா பலமாய் வாழ வழியாவாய். விடியல் அளிக்கும் விண்மீனாக வறுமை நீங்கின உள்ளத்தில் வா. எந்தன் முதல்வா தலைவா என்னில் வருவாய். எந்தன் உறவாய் உன்னை தருவாய். எந்தன் முதல்வா தலைவா என்னில் வருவாய். எந்த நுரமாய் உன்னை தருவாய். என் அன்பு இறைவா என் தங்க தலைவா என் உள்ளம் எழுந்திடுவாய். என்னில் உன் அன்பை பொழிந்திடுவாய். என் அன்பு இறைவா என் தங்க தலைவா என் உள்ளம் எழுந்திடுவாய். என்னில் உன் அன்பை பொழிந்திடுவாய். என் முதல்வா தலைவா என்னில் வருவாய். எந்தன் உறவாய் உன்னை தருவாய். என் முதல்வா தலைவா என்னில் வருவாய். எந்த நுரமாய் உன்னை தருவாய். என் அன்பு இறைவா என் தங்க தலைவா என் உள்ளம் எழுந்திடுவாய். என்னில் உன் அன்பை பொழிந்திடுவாய். என் அன்பு இறைவா என் உள்ளம் எழுந்திடுவாய். என்னில் உன் அன்பை பொழிந்திடுவாய். ஆண்டவரே, கிறிஸ்துவின் பெயரை சிறப்பித்து மாட்சிக்குரிய உமதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து உட்கொண்ட இத்திருணவு எங்கள் மீது உமது அருளை மிகுதியாக பொழிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பெயரும் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருப்பதை நினைத்து மகிழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாய் குழந்தை இயேசுனுடைய திருநாள் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். என்னை வாஞ்சியோடு அழைத்த பங்கு பணியாளர் வின்சென்ட் ராஜ் அவர்களுக்கும் பங்கு பேரவை உறுப்பினர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு இணைந்து இந்த திருப்பலியில் கலந்து கொண்ட அனைத்து குருக்களுக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். வந்திருக்கின்ற அருட்சகோதரிகள் மற்றும் இறை சமூகம், பக்தர்கள் அனைவருக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த தேர்ப்பவனியிலே குழந்தை இயேசுவை மகிமைப்படுத்துவோம். இந்த திருப்பவனியின் போது நமக்கென இருக்கின்ற நோய் நோக்காடுகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். பிறருக்காகவும் ஜெபிப்போம். நலம் பெறுவோம். குழந்தை இயேசு நம்மை தொட வேண்டும், நமது உள்ளத்தை தொட வேண்டும், நமது குடும்பத்தை தொட வேண்டும், இந்த இறை சமூகத்தை தொட வேண்டும். அனைவரும் நலம் பெற்றவர்களாக, குணம் பெற்றவர்களாக, மகிழ்ச்சியின் மக்களாக இருக்க வேண்டும் என்கின்ற நம்பிக்கையோடு நான் நம்புகின்றேன். என்னை குணமாக்கும் என்கின்ற ஜபம் நம்மிலே மேலோங்கட்டும். உமது விசுவாசம், உமது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது என்று இயேசு நமக்கு சொல்லட்டும். எனவே இந்த பவனிலே அனைவரும் பக்தியோடு கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கோருகின்றேன். மீண்டுமாய் பங்கு தந்தைக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது நன்றியை சமர்ப்பிக்கின்றேன். அனைவரும் சிறப்பாசிற்காக அனைவரும் தலைவணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் இந்த புனித நாளை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவை இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்களது இதயங்களை ஒளிர செய்வாராக.
அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்க செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைத்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லென்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திருவாவில் நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாழுவோம். திருப்பலி முடிந்தது. அனைவரும் அமர்வோம். ஒரு 5 நிமிடங்கள் தேர் முந்திரிப்பதற்கு முன்பாக நீ என்னை மகிமை செய்ய செய்ய நான் உன்னை மென்மேலும் ஆஸ்வதிப்பேன் என்ற அற்புத குழந்தை இயேசுனுடைய அருள்மொழிக்கேற்ப நாம் இந்த 2026ஆம் ஆண்டிலே நம்முடைய பாகாயம் அற்புத குழந்தை இயேசுவின் திருத்தலத்தின் 39வது ஆண்டு பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொடியேற்றி நவநாள் வைத்து முப்பெருவிழாவை கொண்டாடி இன்று அருமையாக 39வது ஆண்டு பெருவிழா சிறப்பாக கொண்டாடி தேரெடுத்து நாம் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நிகழ்வு அனைத்தையும் தொடக்கம் முதல் இந்த நாள் வரை சிறப்பாக நடைபெற நமக்கு எல்லா அருளையும் ஆசிரியம் கொடுத்து நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து வருகிற மூவர் இறைவனுக்கும் சிறப்பாக நம்ம திருத்தலத்தின் பாதுகாவலர் பாகாயம் அற்புத குழந்தை இயேசுவுக்கும் அவருடைய அன்பு தாய் ஜெபமாலை அன்னைக்கு நம் அனைவரும் கரங்களை தட்டி நம் நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு எவ்வளவு சிறப்பாக மகிழ்வோடு அருளோடு ஆசீர்வாதம் நடைபெறுவதற்கு நமது அன்பு ஆயர் மிக பெரிய காரணம். இந்த விழாவிற்கு அழைத்த பொழுது அன்போடு வந்து நேரத்தோடு வந்து காத்திருந்து எல்லா நிகழ்வுகளையும் பொறுமையாக நிதானமாக அன்பாக அவருக்குரிய பாணியிலே நம்மை வழிநடத்தியிருக்கிறார். திருப்பலிக்கு முன்பாக உங்கள் எல்லாருடைய தியாகத்தினாலும் பேருதவியாலும் சீரமைக்கப்பட்ட நம்முடைய குருக்கள் தங்குமிடம் அதை அச்சித்து திறந்து வைத்து அருமையாக திருப்ப நிறைவேற்றி இந்த நிகழ்வை நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். நமது ஆயர் அவர்கள் நாளையோடு ஓராண்டு 1 மாதம் நமக்கு ஆயராக அபிஷேகம் செய்யப்பட்டு நிறைவு செய்யப்பட்ட ஒரு நாள், நன்றி நாள். அந்த நன்றி நாளாகத்தான் நாம் இன்று அவரை வரவேற்ற பொழுது எத்தனை பேர் அந்த பாட்டை உன்னிப்பாக கவனிச்சுன்னு தெரியாது. அந்த பாட்டை நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா அந்த பாடலுக்கும் அவருடைய பணிக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். கலைக்காவிரி 48வது ஆண்டு நினைவாக அண்மையிலே வெளியிட்ட ஒரு பாடல் அது. தந்தைக்கு அன்பான தந்தைக்கு வணக்கம், அருமையான தந்தைக்கு வணக்கம் என்று அவர் பணியெல்லாம் பாராட்டி அது அழகாக இருக்கிறது. அந்த பாடலை நமது ஆயர் ஓராண்டு சிறப்பாக நம் மறை மாவட்டத்திற்கு அவர் ஆற்றிருக்க எல்லா நல்ல நன்றி கூறி, அதிலும் குறிப்பாக நம் திருத்தலுக்கு அதாவது 3ஆம் முறை வந்துட்டார். போன வருஷம் திருவிழா மறைமாவட்ட அளவிலே ஏப்ரல் மாதம் 5ஆம் நடைபெற்ற இளையோருக்கான ஒரு நாள் கருத்தரங்க தியானம், இன்று திருவிழா திருப்பலி. எனவே நம்ம அழைத்த பொழுது நமக்காக வந்து எல்லா நேரத்தையும் ஒதுக்கி நம்மை அன்பு செய்கிற அன்பு ஆயருக்கு அவர் இந்த பணியை செய்கிற பொழுது செய்யுங்கள் என்றார். எதை கேட்டாலும் அதை பொறுமையாக நிதானமாக அழகாக வழிகாட்டி அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தொடுகிற நமது அன்பு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அனைவரின் சார்பாக நன்றி கூற கடன்பட்டிருக்கிறோம். எனவே இந்த நாளிலே இங்கே வந்திருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்கள், இங்கே இருக்கிற அனைத்து குருக்கள், அனைத்து கன்னியர்கள், அனைத்து பக்தர்கள், எமது அனைத்து அன்பியங்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், இளைஞர்கள், பாடற்குழு, பணியாளர்கள், வேதியர்கள், பீட சிறுவர்கள்,
மறைக்கல்வி மாணவர்கள், தன்னார்வ தொண்டர்கள், உடன் உழைப்பாளர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பங்கு பேரவை அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரின் சார்பாக கரங்களை தட்டி உற்சாகமாக நமது ஆயருக்கு நன்றியை தெரிவிப்போம். இப்பொழுது நமது அவருக்கு பிடிக்காத ஒரு செயலை நமக்கு பிடித்ததாக நாம் செய்ய இருக்கிறோம். எனவே தயவு கூர்ந்து ஆயர் அவர்கள் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள அன்போடு அழைக்கிறோம். எனவே இப்பொழுது எங்கள் பங்கு பேரவை இங்கே இருக்கிற அனைத்து மக்கள் சார்பாக அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். எனவே ஆயரை அன்போடு வரவேற்போம். அதற்கடுத்து நமக்கு 39வது ஆண்டு கொடியேற்றி நிகழ்வை நம்முடைய முதன்மை தந்தை பேரர் தந்தை மோன்சிஞர் எம் ஜான் நிக்கலாஸ் அவர்கள் அருமையாக வருகை தந்து கொடியேற்றி மறையுரையாற்றி பாடி ஜெபித்து நம்மை ஆசென்ற அவருக்கும் வருகை தந்த அனைத்து குருக்களுக்கும் நேற்று நமக்கு நற்கருணை பெருவிழாவை சீரம் நடத்திய நம்முடைய மறைக்கோட்டு முதல் தந்தை பேரர் தந்தை டாக்டர் ராய் லாசருக்கும் மற்றும் இன்று சிறப்பாக வருகை தந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் நாம் நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கிறோம். இன்று வெகு தூரம் பயணம் செய்து வந்திருக்கிற தந்தையர்கள், அருகாமையில் வந்திருக்கின்ற தந்தையர்கள் அனைவருக்கும் நன்றி கூறுவோம். முதலிலே அருட்தந்தை அரக்கோணம் விஎப் எஸ்.எம். ஆனந்தராஜ் அடிகளார், அருட்தந்தை நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை என்.டி. இறுதிராஜ், நம்முடைய குடியாத்து பங்கு தந்தை அருட்தந்தை டி. பன்னீர்செல்வம் அடிகளார், நம்முடைய காந்தி நகர் பங்கு தந்தை அருட்தந்தை எஸ்.ஏ.எஸ். கிளமன் ரொசாரி அடிகளார், நம்முடைய மறை மாவட்ட சொத்து பராமரிப்பு தந்தை அருட்தந்தை எஸ்.ஏ.எஸ். ஞானசேகர் அடிகளார், மன்னிக்கும் நான் உங்களை பார்க்கல, சாரி, எங்களுடைய ரெக்டர் மன்னிக்கும் பேர் தந்தை ஜேம்ஸ் அடிகளார், சாரி ஃபாதர், நான் சாரி பார்க்கல, சொந்தார் என்ன பண்ணி. நம்முடைய அருட்தந்தை டானியல் அடிகளார் சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டும். அவர் அங்கிருந்து வந்து பங்கு பேரவையோடு வந்து அவ்வளோ பணி இருந்தாலும் நம்மை மதித்து நமக்கு வந்து பத்திரிக்கை வைத்து வென்சன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி அன்போடு அழைத்தார். நேற்று முந்தின நாள் மிக அருமையாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 30 லட்சத்திலே அந்த அந்தோனியாருக்காக அருமையாக ஆன்மீக பணியை இங்கே செய்திருக்கிறார். நம்ம எல்லோரும் குடும்ப விழாவத்தை நடத்த போகிறோம். எனவே தந்தைக்கு சிறப்பான விதத்தில் கைத்தட்டி நன்றி. தேங்க்யூ ஃபாதர். அதோடு நம்முடைய இன்ஃபென்ட் ஜீசஸ்னுடைய பள்ளியின் தாளாளர் தந்தை ஆம்பூர் பங்கு தந்தை தந்தை சுந்தர் நமக்கு எப்போதும் வந்து உடன் இருப்பவர், அவருக்கும் நம்முடைய பேராலயத்தினுடைய பள்ளிகளின் நிர்வாகி தந்தை அருட்தந்தை ஜோசப் அவர்களுக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். சிறப்பாக நம்முடைய அருட்கண்ணியர்கள் வந்திருக்கிறார்கள். கட்டுப்படி, கனியம்பாடி, நம்முடைய சேன்பாக்கம், சிசுபவன், சென்ட் மேரிஸ் எல்லா இடத்துல வந்திருக்க நம்ம அருட்சகர்கள் அனைவருக்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றி தெரிவிப்போம். அவர்களுக்கும் பரிசு கொடுப்போம். அதோடு சிறப்பாக அன்புக்குரியவர்களை சிறப்பாக நான் அருட்தந்தை டேனியல் சர்மாவுக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஃபாதர் ப்ளீஸ் கம் டு த
ஆள்கிட்ட வேண்டாவா? ஓகே, அவர் போய் கொடுத்துருங்க. அவர் வந்து தந்தை மாதா டிவியினுடைய விண்ணேற்பு அன்னையினுடைய கலை தொடர்பத்தினுடைய இயக்குனர் மாதா டிவி. நேற்று நாம் அழைத்த போது இன்று வருகை தந்து நமக்கு அழகாக நேரடியாக ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். மாதா டிவியிலும் ஒளிபரப்பு இருக்கிறார். எனவே அவருடைய நல்ல சேவைக்கு நாம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். தேங்க்யூ ஃபாதர். தந்தைக்கும் அவருடைய டீமுக்கும். பிரபு சரி பார்க்கல, வாங்க ஃபாதர். நேற்றும் நமக்கு இன்று வந்திருக்கிறார் நம்முடைய பேராலயத்தினுடைய உதவி பங்கு தந்தை தந்தை பிரபு. அவர் செயல் பங்கு தந்தை சொல்கிறாங்க. அவருக்கு நாம் சிறப்பாக கைத்தட்டி நன்றியை தெரிவிப்போம். சிறப்பாக அன்புக்குரியவில்லை இந்த நாளிலே உங்கள் எல்லாரோடு இணைந்து நான் நன்றி சொல்ல வேண்டும். வேகமாக முடிச்சிடுறேன். நம்முடைய திருத்தலத்தினுடைய பாரம்பரியம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக பேர் சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் நாம் நன்றி சொல்லி கொண்டாட பார்த்தோம். இன்று எல்லோருக்கும் சேர்ந்து நன்றி சொல்லிடுறேன். சிறப்பாக நன்கொடை வழங்கிய அத்தனை நபர்களுக்கும் நம்முடைய இந்த இந்த குருக்களுடைய எல்லாம் நமது ஆயர் சொன்னார், ஒரு கெஸ்ட் ரூம் வேணும்பா அப்படின்னாரு. சரிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வந்து சொன்னேன். என்னுடைய நண்பர் ஃப்ரான்ஸ் இருக்கிறார் மனோஜ். கேட்ட உடனே அவர் 75,000 கொடுத்து வேபிஎஸ் பிள்ளைங்களுக்கு 25,000 கெஸ்ட் ரூம் கட்டுறதுக்கு 50,000 கொடுத்தார். அது வைத்து தான் ஆரம்பித்தேன். எல்லாவற்றையும் பங்கு பேரவை தான் செய்தார்கள். அது எங்கேயோ போய் நிற்குது. எல்லாவற்றையும் சிறப்பாக ₹1 கூட வீண் செலவு பண்ணாமல் துல்லியமாக செய்திருக்கிறார்கள் நம்முடைய பங்கு பேரை பிரிவுகள். எனவே இதற்கு உதவி செய்த பொருளுதவி, பண உதவி, சிமெண்ட்டு, ஜல்லி, செங்கல் எல்லாம் கொடுத்து உதவி செய்திருக்கிறார்கள். டைல்ஸு, அப்புறமேட்டுக்கு கழிவறைக்கு தேவையான எல்லா பொருட்கள் எல்லாவற்றையும் மிக அருமையாக நம்முடைய மக்கள் கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நல்ல உள்ளத்துக்கும் குடும்பத்திற்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். அதோடு இந்த திருவிழா சீரம்சம் நடைபெற உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்கள், நன்கொடையாளர்கள் பணமாகவும் பொருளாகவும் எடுத்திருக்கிறார்கள். சிறப்பாக அனைத்து நன்கொடையாளர்கள். இந்த ஒளி அமைப்பு கிறிஸ்மஸ் முன்னாடி 15ஆம் தேதியிலிருந்து இந்த தேதி வரை நமக்கு ஒளி அமைப்பு கொடுத்தவர் சார்லஸ் ரமேஷ் மார்க்ரெட் மேரி அந்த குடும்பத்தார். அதோடு மட்டும் இல்லாத இந்த ஆண்டு தேரையும் எடுத்துக்கொண்டார்கள். எனவே அந்த குடும்பம் அவருடைய சகோதரி ஈயோஸ் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். நமக்கு அழகான இந்த பீட அலங்காரம் செய்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்னுடைய முன்னாள் பங்கு கெங்கப்பட்டிலிருந்து இப்போ பெங்களூர் இருக்கிறாங்க திருவாளர் அருள்தாஸ், அல்போன்ஸ் மேரி, அந்தோனி பாத்திமா குடும்பம், ஜான்சன் ராபர்ட் குடும்பத்தார் எல்லாம் அவங்களே வாங்கி வந்து அவங்களே ஆள் கூப்பிட்டு வந்து அவங்களே முடிச்சுட்டு அவங்களே போயிடுவாங்க. எனவே எனக்கு செலவு வைக்க மாட்டாங்க. கேட்கறதெல்லாம் சரி நல்ல உள்ளம். எனவே அவர்கள் அனைவருக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த தேரை சிறப்பாக செய்வதற்கு முன்பாக இந்த ஒளி நிறைய பேசன்ட் 85,000 தான். ஆனால் செலவு எங்கேயோ போயிருக்குது. ஆனால் எதுவுமே எனக்கு வேணான்ட்டார் அப்பு என் நண்பன். நாங்கள் 2003 ஃப்ரெண்ட்ஸு. அதில் நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்வோம் ஃபாதர்னு சொல்லிவிட்டு எப்போதும் வந்து எங்கள் பங்களாவில் மீன் தொட்டி ஆஃபீஸ்லேயும் டைனிங் ஹால்லையும் வச்சு அழகுபடுத்தி மிக சிறப்பாக என்னை பார்த்துக்கிற அப்பு சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கு நம்ம அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். தம்பி ராஜேஷ் தேர் சொல்கிறவர். நாங்கள் டீக்கனாக இருக்கும்போது கத்திட்டுலாம் சின்ன பையன். அதிலிருந்து எல்லாவற்றையும் சரி நீங்கள் கொடுத்து வாங்கிட்டு போகிறோம் ஃபாதர்னு சொல்லி 50,000 ரூபாய்க்கு தேரை அழகாக ஜோடன் செய்கிற ராஜேஷ் அவர்களுக்கு நம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். மேலும் அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே உணவு மக்கள் நேரத்தோடு போகணும், லேட் ஆகிடுது, அங்கே போய் சமைக்கணுன்றதுக்காக நான் இதிலேருந்து எல்லாருக்கும் உங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் வந்து நீங்கள் உட்காந்து ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக எல்லா நாளும் உங்களுக்கு நாங்கள் உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு நாளும் இன்று நமக்கு உணவுக்கு ஏறக்குறைய 1000 பேருக்கு உணவு செஞ்சுருக்கிறாங்க. பொறுமையாக எல்லாரும் தேருக்கு வந்து இருந்து சாப்பிட்டு விருந்து உண்ணிட்டு போனோன்னு. எனவே இவங்க எல்லாருக்கும் உணவு ஏற்பாடு செய்திருக்கிறதற்கு உதவி செய்த அத்தனை நன்கொடையாளர்களுக்கும் அதற்கு ஏற்பாடு செய்த பங்கு பேரை பிரிவுகளுக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி நன்றியை தெரிவிப்போம். சிறப்பாக
எனக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் நம்முடைய வேதியர்கள், 2 வேதிகள், வேதியர் டான் போஸ்கோ, வேதியர் ஜோசப், அவங்களோடு 4 பணியாளர்கள். நமக்கு இந்த இடம்லாம் சுத்தமாக இருக்கணும், ஒவ்வொரு நேரமும் எல்லாவற்றையும் சுத்தம் செய்பவர்கள் நம்முடைய பணியாளர்கள், தாய்மார்கள். திருமதி செல்வி செல்வநாதன், திருமதி சாந்தி அம்மா, திருமதி செல்வி சகாயநாதன், திருமதி ரீனா சகாயநாதன், திருவாள ஆனந்த் கழிவறை சுத்தம் செய்கிறவர்கள். எல்லோருக்கும் நாம் அனைவரும் கரங்களை தட்டி நம் நன்றியை தெரிவிப்போம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய பங்கு பேரவை பெரியவர்கள், அனைத்து அன்பிய தலைவர்கள், பக்த சபைகள், இயக்கங்கள், நம்முடைய குழந்தையேசு திருத்தலத்தினுடைய இளம் பெண்கள், பாடற்குழு, அதிலும் குறிப்பாக பிடசிலர்கள், மறைக்கலி மாணவர்கள், வின்சென்ட் பால் சபை, எல்லோருக்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நம் நன்றியை தெரிவிப்போம். மிக சிறப்பாக பாடற்குழு அலெக்ஸ் ராஜனுடைய தலைமையிலே ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர், நவநாள், திருவிழா அனைத்தையும் சிறப்பாக செய்த தமிழ் பாடற்குழு அலெக்ஸ் ராஜன் அவர்களுக்கும், ஆங்கில வழிபாட்டுக்குழு சிறப்பாக நன்றி சொல்ல வேண்டும். அவர்களுக்கு இன்ஃபென்ட் ஜீசஸ் என்ற அன்பை உருவாக்கி, எல்லா டாக்டர்ஸையும் உருவாக்கி, அவங்கள அட்டை போட்டு, அவங்களும் இப்போது நம்ம பேரிஷில் இன்வால்வ் ஆகி கம்யூனிட்டி கான்ட்ரிபியூஷன், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன், அதன் பிறகு பீஸ்ட்டுக்கு திருவிழா கான்ட்ரிபியூஷன், டொனேஷன், எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிற ஆல் த டாக்டர்ஸ், நர்சஸ் எல்லோருக்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நம் நன்றியை தெரிவிப்போம். இந்த ஆண்டு கூட திருவிழாவிற்கு அவர்கள் 21,500 ரூபாய் நன்கொடை கொடுத்துருக்கிறார்கள். கேலண்டர் போடுறதுக்கு 30,000 கொடுத்துருக்கிறார்கள். அது இல்லாமல் கட்டுப்பான பணி கொடுத்துருக்கிறார்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் டாக்டர் வசந்தா சிங்கராயன் வழியாக சப்ஸ்கிரிப்ஷன் 15,000, 13,000, 15,000 நமக்கு கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு சிறப்பான நன்றியை மீண்டுமாக நன்றி கூறுவோம். அதில் தம்பி பிரதர் முத்துமணி, டாக்டர் குணசேகரன், டாக்டர் நவீன், டாக்டர் கசந்த்ரா எல்லோருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் சிறப்பாக தெரிவிக்கிறேன். அதோடு இன்னும் குறிப்பாக அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பங்கு பேரவை பெரியவர்கள், அவங்க இல்லைன்னா என்னால் எதுவும் செய்ய முடியாது. இரவும் பகலும் நேரம் பார்க்காம 2 மணி 3 மணி கூட வேலை செஞ்சுருக்கிறாங்க. அவ்வளவு பணியை அருமையாக செஞ்சிருக்கிறார்கள் அனைத்து பங்கு பேரவை பெரியவர்கள். அதிலும் குறிப்பாக பங்கு பேரவை துணைத் தலைவர் திருவாளர் ஜான் டிவிட்டோ தலைமை ஆசிரியர், செயலாளர் திருவாளர் ரிச்சர்ட் ஸ்டான்லி, இணை செயலாளர் திருவாளர் பெஞ்சமின் சார்லஸ் ஆசிரியர், பொருளாளர் ஜஸ்டின் பிரதாப் தலைமை ஆசிரியர், அனைத்து அன்பின் ஒருங்கிணைப்பாளர் பேர்மை தலைவர் ஜான்சன் மற்றும் நமக்கு தேர் பீட எல்லாவற்றையும் அலங்காரம் செய்கிற பிரதர் சந்தோஷ்குமார், அதன் பிறகு வினோத் ஆசிரியர், எல்லோருக்கும் நம் அனைவரும் கரங்களை தட்டி நாம் நன்றியை தெரிவிப்போம். யாராவது விட்டுருந்தால் மன்னிக்கவும். வந்திருக்க எல்லா சிஸ்டர்களுக்கும், வந்திருக்க அனைத்து பக்தர்களுக்கும், தன்னார்வ தொண்டர்களுக்கும், குறிப்பாக கெங்கப்பட்டிலேருந்து வேனு பஸ் வச்சுருக்கிறாங்க எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. எழுந்திருப்போம். மன்னிக்கவும், 3 பேர் விட்டுட்டேன். நம்ம முக்கியமாக பாகாயம் காவல்துறை அதிகாரிகள் நமக்கு எல்லா அனுமதியும் கொடுத்துருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும், நம்மளுக்கு மின் வசதி செய்திருக்கிற இபி அதிகாரிகளுக்கும், துப்புரவு பணியாளர்கள், அது ஆனந்த் சொல்லிட்டேன், அவங்க குழுவுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை எல்லோரும் கரங்களை தட்டி தெரிவிப்போம். அன்புக்குரியவர்களே, தேர் மந்திரிக்கும் போது தீர்த்தளிக்கப்படும். எல்லாரும் கீழே போயிடுங்க. பாட் கிளாஸ் பாடகிட்டும் 1000 வரத்து வழி விடுங்க. எல்லாரும் தேர் மந்திரிக்கு போங்க. அங்கே தேர் மந்திரித்த பிறகு